4 folding straight cut blouse நம்ம டபுள் ப்ளவுஸை சேர்த்து போட்டு வரைஞ்சாச்சு. இப்போ முன்பக்கம் அடியில் உள்ள அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற வளைவை அடி துணியை விட்டுட்டு மேல் பக்கம் மட்டும் முன்பக்கம் மட்டும் வெட்டி எடுக்கணும், கீழே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு வெட்டும் போது மட்டும் நம்ம 8 பீஸையும், அதாவது கீழே பேக்கில் 4 பீஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மேலே 4 பீஸ் இருக்கும். இது 8 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் இப்போயே அடையாளப்படுத்திக்கிடணும். பாயிண்ட் போட்டு எடுத்துட்டு டாட் தைக்கிற இடத்துலையும் பாயிண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கழுத்துக்கிட்ட 1 இன்ச்சுக்கு மட்டும் 4ஐயும் சேர்த்து வெட்டிடணும், 8 துணியையும். அதுக்கப்புறம் அடி துணியை விட்டுட்டு பின்பக்க துணியை விட்டுட்டு மேலே உள்ள முன்கழுத்து வளைவை மட்டும் வெட்டிக்கிடணும். அப்புறம் நம்ம கழுத்து டைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கிராஸாக கோடு போட்டதை முன்பக்கம் மட்டும் வெட்டணும், மேலே மட்டும். இப்போ முன்பக்க துணியை மடித்து விட்டுட்டு பேக் கழுத்தை பின்பக்கம் உள்ள துணியில் வரைஞ்சி தனியாக வெட்டி எடுத்துக்கணும். இந்த ரவுண்டு பீஸ் நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும், கிராஸ் பீஸ் போட்டு வெட்டுறதுக்கு. இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு முன்னாடி ஆம்கோல் கவர் எடுப்போம்ல, அதை கவர் எடுத்து 2 ஜாக்கெட்டுக்குரிய முன்பக்கத்தில் ஆம்கோலை கவர் எடுத்து கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த எங்கெங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அதெல்லாம் பாயிண்ட் போட்டுட்டு ஒரு ஊசி வச்சு, ஒரு பெரிய ஊசி வச்சு, மேட் ஊசி வச்சு 3 டாட்லையும் ஹோல் போட்டு எல்லா பக்கமும் அந்த அடையாளம் 3 டாட்டும் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது 2வது தடவை மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, வேகமாக ஸ்டிச் பண்ணிடலாம். 2வது பக்கம் மாறாமல் இருக்கும். இப்போ முன்பக்கம் ஓப்பனை கட் பண்ணி விட்டு பீஸை தனித்தனியாக எடுத்துட்டு அடியில் இன்னொரு ப்ளவுஸ் போட்டிருந்தோம்ல உள்ள, அதுலேயும் அந்த 3 டாட்டையும் மார்க் பண்ணி பக்கத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா குயிக்காக தைச்சிடலாம். இப்படி வெட்டினோம்னா ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.